என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயாக்காக பிக் பாஸ் போட்ட கேம்பெயின் வீடியோ தான். அப்படிதான் இந்த எபிசோடு சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க டே வெள்ளி விழா அதான்ப்பா 100th டேக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் ஸ்டோர் ரூமில் இருந்து மார்னிங் ஆக்டிவிட்டி இல்லைனா மளிகை சாமான் வரும்னு பார்த்தா நல்லா மஞ்சா சட்டை போட்டுக்கிட்டு மங்காத்தா மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்தாங்க நம்ம அனன்யா. ஐயோ, மீண்டும் மீண்டுமா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் வந்தா யார் ஏஞ்சிருப்பா சொல்லுங்க? இந்த அம்மா தான் எல்லாரையும் போய் எழுப்பிவிட்டாங்க. ஹைலைட்டே நம்ம தினேஷ் தான். கண்ணு முழிச்சதும் நல்லா கிரட்ஜு பே கணக்கா மூஞ்ச காட்ட அவரெல்லாம் மிரண்டுட்டாரு. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நம்ம விஷ்ணு காலங்காத்தால இவன் மூஞ்சிலியா முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வேக்கம் சாகவே போட்டாங்க. நான் இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோவே மாயாக்கான கேம்பெயின் தான் அப்படிங்கிறது. அது இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. மாயா கேமராக்கு முன்னாடி தன்னைத்தானே ரொம்ப நல்லவ அப்படின்னு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொன்னாங்க. நேத்திக்கு மணி விஷ்ணு சொன்னதெல்லாம் நான் கிடையாது, அதை அவங்க என்ன இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி மதர் தெரசா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னா, நம்ம அனன்யா வந்ததும் விக்ரம் போகும்போது நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. அதை 1 hour ஷோல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக அனன்யா கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பிள்ளை அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம பசங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சு சொற்பொழிவு ஆத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுதா தமிழ்ல பேசுதா நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரையே இந்த ஸ்பீச்சே முடிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்பி ரீவைண்ட் பண்ணி தான் இந்த மேட்டரே கேட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, நான் போகும்போது உங்க எல்லார்ட்டையும் சொல்லாம போயிட்டேன், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நீங்க சூப்பரா விளையாடுறீங்க அப்படின்னு தான் அந்த பிள்ளை சொன்னிச்சு. அடுத்ததாக நெக்ஸால இருந்து வந்து இறங்கிச்சு நம்ம பருத்தி மூட்டை. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்ல. மாயாக்காக பார்த்து இறக்குறீங்களே ஆள. அக்ஷயா வந்த உடனேவே அவங்க டூம் கூட மட்டும் போய் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஷ்ணுக்கு ஃப்ளைங் கிஷ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம மணியும் தினேஷும் அங்க வரட்டும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை வர மாதிரி தெரியல அப்படின்னு அவங்களே வந்து கிரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் ஃபன்னா எனக்கு கொக்கோ மில்க் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்டையும் தினேஷ் அண்ணன் கிட்டையும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம மாயா விஜய் கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 3 பேர் திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. யார் எதை பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லப்பா. சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம விஷ்ணு நம்மளுக்கு யாராவது அமுச்சு விடுங்கப்பா, எல்லாம் அந்த பக்கமே அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி புலம்ப, நமக்கு யாருடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் அண்ணன் கேட்டாங்க. இவர் ஒன்னே எல்லா பக்கமும் வரண்டு இழுத்து வச்சிருக்கிறோம், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்கள கலாச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கெத்தா மாசா வந்து இறங்குனாங்க நம்ம வினுசா. எல்லாரும் அடுத்து யார் வர போறாங்க அப்படின்னு கதவையை பார்த்துட்டு இருக்க காட்சி அளித்தாங்க நம்ம கண்ணம்மா. எல்லாருக்கும் ஹக்க கொடுத்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் கூட போய் சில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முயல் டாஸ்க் நல்லா பண்ண விஷ்ணு, நீ தான் கோட்டை விட்டுட்ட மணி, அவர் நல்லா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நிக்சன் வந்து சாரி கேட்டாரா அப்படின்னு தினேஷ் கேட்க, அவர் கேட்டாரு 70 கேமரா முன்னாடி தானே அவன் பேசினான், நான் அங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா பின்றியே, அப்போ வேற லெவல் சம்பவம் வெயிட்டிங். அடுத்ததாக வினுசா வந்து அர்ச்சனாட்ட நிக்சன் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பிளாஸ்மா டிவியில் போட்டப்பவே எனக்கு இது முன்னாடியே தெரியும்னு சொன்னீங்க, எனக்காக நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ நீங்கள் மக்கள்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கும்போது அந்த இஷ்யூவை பெருசாக காட்டினீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. என் பேர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நம்ம வினுசா சொல்ல, அதுக்கு நம்ம அர்ச்சனா இல்லை அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி போடும்போது அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான், நடுங்கிட்டான், அதனால் அப்போ நான் கன்சோல் பண்ணேன், அதுக்கப்புறமா நான் பேசுனது என் மேலே தப்பு தான், அதுக்காக தான் வீக்கெண்ட் வந்துட்டு நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன், அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு விஷயந்தான் இருந்தது, அது சொன்னது தப்பு, அதனால நான் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து சின்ன பையன் கிடையாது.
இவன் தான் குழந்தையா தெரிஞ்சிருந்தா போலீஸ் எடுத்துக்கிட்டு என்னை விட ஒரு வயசு கம்மி அவ்வளோதான். அவன் பயப்படுறான் அப்படிங்கிறதுக்காக அவன் பண்ணது கரெக்டுன்னு ஆயிடாது. ஹி டிசர்வ்ஸ். அவன் பண்ணது தப்பு தானே. நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணது என்னைய, என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, என் நேம் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம அர்ச்சனாவும் மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல மேட்ரை ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் விஷயம் இது இல்லை. இதுக்கப்புறமா நிக்சன் பண்ணது தப்பு, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க, எனக்கு வந்து நியாயமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வினுசா பேசினது எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதனால தான் சொன்னேன், இன்னைக்கு நடந்தது பூரா மாயாக்கான கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை காலி பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் இன்னைக்கான ஷோல நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா கொள்ளக்கார கணக்கா தபால்காரர் ஒருத்தர் வந்துட்டு 6 உணர்ச்சிகள் அடங்கிய 6 வீடியோக்கள் போட போகிறோம் அப்படின்னு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போனார். ஃபர்ஸ்ட் ஷோவோட பேர் விதிமீறல். எப்போ பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்கப்பா இந்த வீடியோவை. மாயா பூர்ணிமா பண்ண எதுவுமே இங்கே பெருசாக வரவே இல்லை. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வெட்டக்கிறேன். பேருக்கு ஒரு 2-3 மட்டும் உள்ள சொறி விட்டுருந்தாங்க. இவங்க மைக்க கட்டிட்டு பேசினது, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது, சீட்டிங் பண்ணது, டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்காக பிளான் போட்டது, எந்த கிளிப்புமே வரல. ஒருவேளை புயல் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கும் போல. செகண்டு ஆக்ஷன் படம் போட்டு காமிச்சாங்க. இதுலேயும் அப்படிதான். நான் வந்து மாயா இதுலையாவது சிக்குவாங்கன்னு பார்த்தா அர்ச்சனாவும் விஷ்ணுவையும் வச்சு செஞ்சுட்டாங்க. வில்லங்க மாதிரி எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டினாங்க. அர்ச்சனாவோட ஆர்மி இந்த வீடியோ பார்த்தா கூட இவங்க ஏன் இவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அந்த அளவு எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை பார்த்த மாயாக்கா ஒரே குஷி. நான் கூட இந்த படத்தோட ஹீரோயின் நான் தான் நினைச்சேன், ஆனா இதோட ஹீரோயின் அர்ச்சனா, ஹீரோ வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லி பங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டென்ஷனான அர்ச்சனா வெளியில தனியா நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நம்ம பொறணி கேங்கெல்லாம் பொறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அர்ச்சனா பர்ஃபார்மன்ஸ் நம்மளாம் சொன்னா ஒத்துக்க மாட்டா, ஆனா இந்த நிக்ஷன் இஷ்யூ நடந்தபோது பாரு அப்படி கத்தி பேசிட்டு இருந்தா, இப்ப படமே போட்டு காமிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம விஜய் அவர் வேலையை அவர் சரியா பார்த்துட்டு இருந்தாரு. இங்க கும்பலா பேசும்போதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு மாயாக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப எல்லாத்தையும் போட்டு உடச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாங்காய் சாப்பிடலான்னு வந்த நம்ம அர்ச்சனா கடுப்புல உட்காந்துருந்த விஷ்ணுவை பார்த்து விஷ்ணு குஷ்ணுன்னு சொல்ல, இப்படி கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களை அப்படி கூப்பிடலையே, யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள அப்படி சொல்லுங்க அப்படின்னு நக்கல் பேசினாங்க. இதுல டென்ஷன் ஆன நம்ம தினேஷ் தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ நம்ம அர்ச்சனாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க நடுவில் வரீங்க அப்படின்னு சொன்னதும், உன்னை யார் அப்படி கூப்பிட்டாங்களோ அவங்க கிட்ட போய் கேளு, நான் அப்படி கூப்பிடலையேன்னு பதிலுக்கு போட்டு விட்டாரு. நீ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ற, திருப்பி நான் அதையும் பண்ணா நீ டென்ஷன் ஆயிடுற, ஏன் இப்படி பேசுற, உனக்கு கஷ்டமா இருந்தா அதே மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டு விட்டாரு. பதில் பேசவே முடியல. தனியா கேமரா முன்னாடி போய் நம்ம அர்ச்சனா அவங்க வேலையை பார்க்கலாம் ட்ரை பண்ண, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இதை ஓரமா இருந்து பார்த்தா மாயா வந்துட்டு அழகா அந்த வேலையை நான் இனிமேல் பண்ண விடவே மாட்டேனே அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே கல்லுல 2 மாங்க. அர்ச்சனாவை கன்சோல் பண்ண மாதிரியும் ஆச்சு, அவங்கள கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண விடாம பண்ண மாதிரி ஆச்சுல்லப்போ. தினேஷ் அவர் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அக்ஷயாட்ட சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்மால் பாஸ் பாஸ்ல உட்காந்துக்கிட்டே மாயா அக்ஷயா விஷ்ணுவை திட்டிட்டு இருந்தாங்க. இவெல்லாம் போயிருக்கணும், இவ்வளவு தூரம் விட்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன்லாம் வந்துட்டு எப்போ போயிருக்க வேண்டியது, டிக்கெட் ஃபினாலே இல்லை அப்படின்னா அவன் போன வாரமே போயிருப்பான், அதை வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ கேவலமாக விளாண்டா தெரியுமா, அவன் பூர்ணிமாவுக்கு பண்ணதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. ஏமாயா அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்குறதுக்காக இன்னும் எவ்வளோ கன்றாவியாக விளாண்டிங்க அப்படிங்கிறத நாங்கள் 24/7 பார்த்துட்டோம். எப்பா கட்சி வாரம் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா காலி பண்ணாமல் இந்த ஷோ முடிக்க மாட்டாங்க போல இருக்கே. அவ்வளோதான் இன்னைக்கான எபிசோட். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு என்ன நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.